அனைவருக்கும் வணக்கம். மனிதராகப் பிறந்த ஒவ்வொருவரும் நிச்சயம் அறிந்து கொள்ள வேண்டிய புத்தரின் அற்புதமான 6 போதனைகள். 1. எதுவும் நிரந்தரமில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். புத்தரின் போதனைகளுள் இது மிகவும் முக்கியமானதாகும். வாழ்வில் அனைத்துமே மாறக்கூடியது, நிரந்தரமானது என்று எதுவுமே கிடையாது. அனைவரும் எப்போதும் மாற்றத்திற்கு தயாராக இருக்க வேண்டும். இதனை பழகிக் கொள்வதன் மூலம் எதனிடமும் எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழக முடியும். மேலும் எவரையும் கட்டுப்படுத்தாமல் அனைவரையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவத்தை இது நமக்கு அளிக்கிறது. 2. உங்கள் இறப்பிற்கான காரணத்தை அறிய வேண்டும். ஒருவர் தன்னுடைய பிறப்பிற்கான காரணத்தை அறிய முற்பட வேண்டும். ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து வாழும்போது அம்மனிதர் தான் செம்மையடைவதோடு மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் உதவியாக நல்ல வழிகாட்டியாகவும் விளங்குவார். தன்னுடைய இருப்பு தனக்கு மட்டுமின்றி அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்படியான குறிக்கோள்களை ஒருவர் கொண்டிருக்க வேண்டும். 3. முழு மனதோடு ஈடுபட வேண்டும். எந்த செயலை செய்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி அதில் முழு மனதோடு ஈடுபட வேண்டும். நிகழ்காலத்தில் மட்டுமே மனதை நிலைநிறுத்தி வருவதை ஏற்றுக்கொண்டு வாழ்வது அவசியம். அவ்வாறு வாழ்வதன் மூலம் நம்முடைய எண்ணங்களை நாமே கண்காணிக்கவும், எதிர்காலம் மற்றும் கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் முழுமையாகவும் வாழ முடியும். 4. இரக்க குணம். எப்போதும் ஒருவர் இரக்க குணத்துடன் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அனைவரிடமும் அன்புடனும் இரக்கத்துடனும் பழக வேண்டும். இந்த குணத்தை ஒருவர் கொண்டிருந்தால் மற்றவர்களின் துயரத்தை போக்குவதோடு தாமும் வாழ்வில் எந்தவித கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும். இந்த இரக்க குணம் என்பது ஒரு பாடமாக மட்டுமே அல்லாமல் இது ஒருவரின் வாழ்க்கை முறையாகவே ஒரு கட்டத்தில் மாறிவிடும். 5. அகந்தையை துறக்க வேண்டும். நான் என்ற அகந்தையை துறப்பது மிகவும் முக்கியம். நான் என்ற அகந்தை குடிகொள்ளும் போது ஒருவர் மற்றவர்களிடமிருந்து தன்னை வேறுபடுத்தி நினைக்க துவங்கி விடுகிறார். இந்த அகந்தையை ஒருவர் துறக்கும் போது நான் என்ற வேறுபாடு நீங்கி அனைவரும் ஒன்றே என்பதை உணரத் துவங்கி விடுவார். அனைவரும் ஒன்று என்பதை ஒருவர் விளங்கி கொண்டால் அதன் பிறகு யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பது என்பது இருக்காது. ஒருவர் அகந்தையை துறப்பதற்கு முதலில் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்கு ஏங்குவதை நிறுத்த வேண்டும். இதை ஒருவர் பழகி கொண்டாலே அவரிடமுள்ள அகந்தை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்துவிடும். 6. பற்றற்றிருக்க வேண்டும். ஒரு மனிதர் எதன் மீதும் பற்றற்றிருந்தாலே நிரந்தர ஞானத்திற்கான திறவுகோலாகும். இந்த பற்றற்ற தன்மையை ஒருவர் கை கொண்டு விட்டால் அதன் பின் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலக பந்தங்களிலிருந்து அவர் விடுபடுவார். மேலும் எதன் மீதும் பிடிப்பில்லாத காரணத்தினால் உலகின் எந்த விஷயமும் அவரை பாதிக்காது. இந்த 6 போதனைகளையும் பின்பற்றுபவர் தங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயம் அடைவார் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. நன்றி, வணக்கம்.